Hi friends, welcome to Chitra Murali's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ரெசிபி பண்ணி காமிக்க போறதில்ல, ஒரு டிப் சொல்லி கொடுக்க போறேன். இந்த மாலதி ஆண்டி வந்து எங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு அதை சொல்லி தரேன் இப்போ. யூசுவலா இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வந்து உங்க வீட்டில் சமையல் செய்யும்போது நீங்க வந்து அப்பங்க தான் உரிச்சு போடுவீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இல்லாம ஒரே மாதிரி அளவில் வராது. ஆனால் நான் வந்து இப்போ ஒரு சொல்லித்தரேன் உங்களுக்கு. அது ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா பரப்பி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பெருங்காய கட்டியை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கலாம். ஒரே மாதிரி அளவில் போடணுன்னா இல்லை, ஆனால் சின்ன சைஸில் போட்டுக்கிட்டா போதும். இந்த மாதிரி பெருங்காயம் வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் உருட்டினாலே ஈஸியாக இருக்கும். அப்போ சாஃப்டாக இருக்கும், உருட்டுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உருட்டலாம். இந்த மாதிரி நீங்கள் பெருசும் சின்னதுமாக ஒட்டி வச்சுக்கோங்க. உங்கள் சமையலுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கு நிறைய வேணுமோ நிறையா போட்டுக்கலாம், இல்லாட்டி குறைவா வேணுறதுக்கு குறைவாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 hours 2 hours வச்சுக்கணும். 2 hours அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அரிசி மாவோடய போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு. இப்போ 2 hours ஆயிடுச்சு. நம்ம இது நல்லா காஞ்சிடுது. இங்கே பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நல்லா காஞ்சி வந்துடுது. நம்ம வந்து இந்த கண்டெய்னரில் போடலாம். இந்த இதெல்லாம் பெருங்காயெல்லாம் காலியானதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு வேஸ்ட்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் இதை வந்து எதாவது ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் போட்டுக்கலாம், அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் கொடுங்க.